மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, வெங்காயம் 2 கட்டம் கட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரே ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு பத்தை தேங்காய், பெருஞ்சீரகம், 6 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இப்போ தக்காளி, காஞ்ச மிளகா, தேங்காய், பெருஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு புளி கரைசலோட புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா அரைச்ச பேஸ்ட்டை கலந்து குழம்பு கரைச்சிடலாம். குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுட்டோம். குழம்புக்கு தேவையான கிளிசல் மீன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். மிக்சியில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி தேங்காய், பெருஞ்சீரகத்தை அரைச்சிட்டு குழம்பு கலந்துட்டு தாளிக்கும் போது வீடியோ போடுறேன். மீன் குழம்புக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம், ஒரு 10 தேங்காய், பெருஞ்சீரகம், 4 தக்காளி, 5 காஞ்ச மிளகா, அதிலே உப்பும் கலந்துட்டோம். உப்பும் போட்டாச்சு. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு புளியை கரைச்சிட்டு தக்காளி இதில் போட்டு அரைச்சதுனால புளி கரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கரைச்சிடலாம். புளி கரைச்சி வச்சுட்டோம். மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், தேங்காய், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா அரைச்சி பேஸ்டாக்கி இதில் கலந்துட்டோம். இப்போது குழம்பு தாளிக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வடகம் போட்டோம். குழம்பு தாளிக்கிற வடகம் போட்டுட்டோம். இப்போது ரொம்ப காய விடாமல் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை ஊற்றி தாளிச்சிட்டோம். வதங்கிட்டுருக்கு. நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுறதுக்கு தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் போடாமல் சுத்தமாக போடாமல் செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது கிளிசல் மீன் குழம்பு. குழம்பு நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. வெங்காயம், பச்சை மிளகா மீன் குழம்புக்கு வதங்கிடுச்சு. மீன் குழம்பு தாளித்து கரைச்சி வச்சுருக்க புளி, தேங்காய், பெருஞ்சீரகம் ஊற்றிட்டோம். குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே, எண்ணெய் மேலே வந்தோடனே, குழம்பு கொதித்து வந்தோடனே மீன் போட போகிறோம். குழம்புக்கு கிளிசல் மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மீன் போட போகிறோம் குழம்புல. எண்ணெய் மேலே வந்துச்சு. மீன் போட்டாச்சு. இப்போ மீன் போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் மேலே ஊற்றிட்டு இப்போது ஒரு கலரிட்டு இப்போ மூடிட வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போட்டுட்டோம். கிளிசல் மீன் சுத்தம் பண்ணி வச்சு போட்டுட்டோம். குழம்புக்கு இந்த மீன் நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். இதேமாரி குழம்பு வச்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போது குழம்ப நம்ம நிறுத்திட்டோம். முடிஞ்சிச்சு. எண்ணெய் மேலே வந்துச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு.